சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களது ஒட்டுமொத்தமான அரசியல் பயணம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி அதிமுகவின் கூட்டணி, அதாவது உள்துறை அமைச்சரிடம் இருந்து வந்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்று, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கட்டும், இல்லை என்றால் தனியாக போட்டியிட்டு திமுகவின் ஓட்டுக்களை சிதறவிடட்டும். ஏனென்றால் என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக விஜய் அவர்கள் பதிவு செய்துள்ளார். இதனால் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஓட்டுக்கள் சில கிடைக்கும். அதுபோல் திமுகவின் ஓட்டுக்கள் அதிமுகவின் கூட்டணிக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கும் திமுக தோல்வி அடைவது சந்தோஷம். அதேபோல் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் வேறு வழியில்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டை அதிமுகவின் கூட்டணிக்கு ஏற்படுத்தலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காமல் இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகத்தான் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை நம்ப வைத்து சிறுபான்மையினர்களை நம்ப வைத்து ஓட்டுக்களை பெற்று அதிலும் 3.5% தான் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை தான் திமுக வெற்றியடைந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முறை நிச்சயமாக திமுக 200 தொகுதிகளில் வெற்றியடையும் என்று மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் திமுகவின் தலைவர். ஆனால் அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. 200 தொகுதி என்ன, 50 தொகுதிகளை தாண்டுவதே மிகப்பெரிய ஒரு கடினம்தான் என்பதை தற்பொழுது மத்திய உளவுத்துறை சொன்ன தகவலை அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு பாஜகவினர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தகவலை உறுதிப்படுத்துகிறது என்றால், தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி 2 ஆண்டுகளில் 15% உயர்த்தியுள்ளது வாக்காளர்களை. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்பொழுதே ஆரம்பித்துவிட்டது. மேலும் திமுக மிகப்பெரிய தோல்வி அடையுமா என்ற கருத்து கணிப்பு சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களையும் 2026இல் எந்த கட்சி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.